முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அதனுடைய என்ட்ரன்ஸில் பாருங்கள், என்ட்ரன்ஸில் துவாரபாலகர் மாதிரி நிற்கிறார். முருகன் கோயில் இருக்குது. டைமிங்ஸ் வந்து 3 மணிக்கு சொல்கிறாங்க, ஈவினிங் மார்னிங் 9 to மார்னிங்க. இன்னும் நம்ம ஏலகிரியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. குறைச்ச அளவு தான் படிக்கட்டு இருக்குது. எவ்வளோ ஒரு படிக்கட்டு வந்து ஒரு 100 படிக்கட்டு தான் இருக்கும், 100 படிக்கட்டு தான் இருக்கும். ஈஸியாக ஏறி வரலாம். 3 படிக்கட்டு, பிறகு வந்து கொஞ்சம் சமதளம், திருப்பி 3 படிக்கட்டு, அப்படி தான் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. நல்ல சூப்பர் கிளைமேட்டு, அருமையான கிளைமேட்டு. நவம்பர் மாதம். இது அப்படியே கொஞ்சம் நம்ம விஜய் காமிக்கிறார். இந்த இதில் இருந்தது இந்த காரணம். முருகர் சன்னதிங்க. மேலே ஏலகிரியில் இருக்கக்கூடிய முருகர் சன்னதி வந்து அருமையான தரிசனம். டைமிங்ஸ் வந்து காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரை, மத்தியானம் ஈவினிங்கில் வந்து 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அந்த கோயில் திறந்துருக்கும். படிக்கட்டு 100 படிக்கட்டு தான் இருக்கும். அருமையாக அந்த தரிசனம் பண்ணலாம். ஓம் முருகா முருகா முருகா. அருமையான காட்சிங்க. ஏலகிரி மலை, ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிற ஏலகிரி மலைக்கு வந்திருக்கிறோம். நவம்பர் மாதம் பெஸ்ட்டு சீசன் பார்த்திங்கன்னா அக்டோபர் டு ஏப்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. நவம்பர் மாதத்தில் ப்ளசண்ட் வெதர், ஊரே ஏசி போட்ட மாதிரி இருக்குது. இங்கே வந்து முருகன் கோயில் மலை, ஒரு மலை குன்றில் இருக்குது. அந்த குன்றில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலை தரிசனம் பண்ணின்னு இருக்கோம். காலையில் வந்த பிறகு வந்து முதல்ல நம்ம வந்து போட் ஹவுஸ் போனோம், படகு இல்லம். அப்புறம் அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் போனோம், அட்வென்ச்சர் பார்க் போனோம், அப்புறம் ஒரு நேச்சர் பார்க் அதுக்கு போனோம். அதுக்கு பிறகு வந்து ஸ்கைரா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அட்வென்ச்சர் பார்க்கு. அதற்கு பிறகு இப்போ அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். மதியம் இங்கேயே ஹோட்டலில் ஒரு லஞ்ச் கிடைக்கிறது. தங்குறதுக்கு நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குதுங்க. அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான ரிசார்ட்ஸில் நம்ம வந்து தங்கலாம். முருகர் கோயில், ஏலகிரி. ஏலகிரி முருகன் கோயில்.